பல ஆயிரக்கணக்கான இசை நிகழ்ச்சிகளை நான் உலக மேடைகளில் தொகுத்து வழங்கியிருக்கின்றேன். ஆனால் ஒரு அனுபவம், இப்போது வரப்போகும் இந்த பாடலை யார் பாடினாலும், பாடலை பாடிய எங்கள் இசையரசர் TMS, இசை பேரரசி சுஷிலா அவர்கள் பாடும்போதும் நான் தொகுத்து வழங்கியிருக்கின்றேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த பாடலை பாடும் பொழுது 40, 50 கடந்த பலர் அரங்கிலே இருந்து கண்ணீர் மல்க இந்த பாடலை ரசிப்பார்கள். ஆகவே அதுக்கு பொருத்தமாக எங்கள் இசை பேரரசி பத்ம விபூஷன் P. சுஷிலா அவர்கள் ஏதோ மேடைக்கு வருகின்றார். அவருடைய சிறந்த குண இயல்பு என்ன தெரியுமா? நாம் அவருக்கு இசை பேரரசி என்ற மகுடம் சூட்டி இருக்கின்றோம். ஆனால் அந்த மகுடத்தை அவர் தலையில் சுமக்கவில்லை, தன்னுடைய நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டார். அவருடைய அந்த குண இயல்பை இன்று வளர்ந்து வரும் ஒவ்வொரு இசை கலைஞரும் கற்றுக்கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். மகுடம் சுமக்காத இசை பேரரசி P. சுஷீலா. எங்கள் இசை பேரரசியும் இசை பேரரசர் TMS அவர்களும் பாடிய இந்த பாடலை எந்த மேடையில் யார் பாடினாலும் கூட அந்த பழைய பசுமையான நினைவுகளை நினைத்து இறை மீட்டி அந்த பாடலிலேயே லயித்து கண்ணீர் மல்க ரசிப்பவர்களை நான் கண்டிருக்கின்றேன். அப்படி ஒரு நிகழ்வு எங்கும் நடக்கும் என்று நினைக்கின்றேன். காரணம், இசையரசர் TM சௌந்தரராஜனுக்காக குரல் கொடுக்க இங்கே வரப்போகின்றவர் 40 ஆண்டு காலம் இந்த இசைக்காகவே தன்னை அர்ப்பணித்து மேடைகளிலே TMS அவர்களின் இசை வாரிசாக அவருடைய குரல் சாயலில் பாடும் G.R. கண்ணன் அவரோடு இந்த பாடலை பாட இளைய தலைமுறை பாடகி அம்ருதா வருகின்றார். 1961 ஆண்டில் வெளிவந்த இந்த திரைப்படம் டிஜிட்டல் முறையில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு 2013 ஆண்டில் வெளிவந்த போதும் வெற்றி கண்ட திரைப்படம். அன்று வெள்ளி விழா கண்ட திரைப்படம். கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் அற்புதமான வரிகள், அண்ணன் தங்கை பாசத்தை அற்புதமாய் வெளிக்காட்டும் இது போன்ற ஒரு பாடல் அதன் பிறகு வரவே இல்லை. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் வெளிவண்ணமே. 1964 ஆண்டு வெளிவந்த திரைப்படம். 100 நாட்களை கடந்து ஓடிய திரைப்படம் புதிய பறவை. அந்த திரைப்படத்தில் எங்கள் இசை அரசி பாடிய சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து இந்த பாடலை பாட வளர்ந்து வரும் பின்னணி பாடகி ஹரிப்பிரியாவை அழைக்கின்றோம். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. ரொம்ப நல்லா பாடி இருக்கிறேம்மா. ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு பிடித்தமான பாட்டு. எக்ஸ்பிரஷன் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே அப்படி பாடினான். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. நல்ல வாய்ஸ், பியூட்டிஃபுல் வாய்ஸ். அது பார்த்தீங்களா, இந்த வயசுல கூட அது நோட் பண்ணிட்டு. இந்த பாடலை கேட்கும்போது என் வயதத்தவர்கள் இந்த அரங்கில் இருந்தால்
அவருடைய நினைவுகள் எல்லாம் பறந்தோடி 1961க்கு சென்றிருக்கும் என்று நம்புகின்றேன். காரணம், நான் கூட இந்த பாடல் வெளிவந்த அந்த ஆண்டில்தான் ஒரு 11 வயதிலே வானொலியில் முதலாக குரல் கொடுத்தேன். சிறொரு மலர் நிகழ்ச்சியில் சுஷிலா அம்மாவிடம் இதை கேட்க வேண்டி இருக்கிறது. அம்மா, எங்கே இருக்கீங்க இவ்வளவு நேரம்? அம்மா, வாய்ஸ் மட்டும் அமைச்சிருப்பாங்களோ என்னமோன்னு நினைச்சிட்டேன். இந்த பாடலை நீங்கள் டிஎம்எஸ் அவர் இங்கே இருப்பாரு, அங்கேயும் இருப்பாரு, எங்கேயும் இருப்பாரு. அப்போது இந்த பாடலை ஒரு கலையகத்தில், ஒரு ஸ்டூடியோவில் நேருக்கு நேர முகம் பார்த்து அல்லது ஒரு ஒலி வாங்கி ஒரு மைக்கில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடிப்பீர்கள். ஆமாங்க. இந்த பாடலை பாடும்போது உங்கள் உணர்வு என்றால், இந்த பாடலை நாம் கேட்கும் போது நீங்கள் உண்மையிலேயே அழுவது போல இருந்தது. ஒரே மைக்கில் இருந்து ஒரே இடத்துல நின்றுட்டு ஒரே பக்கம் 2 பேர் அவங்க ப்ரோக்ராம் வந்து அவங்க பாட்டு, அப்போ எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. அதாவது நாம் கூட வானொலியில் நாடகம் நடிக்கும் போது அழ வேண்டும் போல் இருந்தால் உண்மையில் அழுவோம். உங்களுக்கு இந்த பாடலை பாடும் பொழுது உங்களுக்கும் சகோதரர்கள் இருந்திருப்பார்கள். ஆகவே அந்த சகோதர பாசம் உங்கள் நினைவுக்கு வந்து உண்மையில் கண்ணீர் வந்து அழுதீர்களா? அப்போ தெரியலங்க, படம் பார்க்குறப்போ கொஞ்சம் அழுத. அடடா, அந்த எங்கள் நடிகர் திலகம் அப்படி நடிச்சாங்க அவங்க. நடிப்பை பார்த்து சிவாஜி பாபா ரொம்ப நல்லா, நிஜமாக இந்த மெகா டிவி அவங்க ஸ்பான்சர் பண்ணி ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், சரி, அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டாரு எல்லாமே. ரொம்ப சந்தோஷம். மெயின் நீங்கள் இருக்கணும். அதான் நன்றி. அப்துல் ஹமீது சார் ஒரு 50 வருஷமாக தெரியுமா சார்? தெரியுமா? அப்போ உங்களுக்கு ஒரு மாலை போடணுமே. நான் அது போடும். நீங்கள் சொன்ன வார்த்தையே ஒரு மாலையாக என் கழுத்தில். இல்லை, அந்த மாலை நீங்கள் சிலோனுக்கு எடுத்துகிட்டு போகணும். சரி, நிச்சயமாக. நிகழ்ச்சியை காண கொடுத்து வைக்காதவர்கள், காலம் கடந்து வருபவர்கள் அத்தனை பேருக்காகவும் இந்த நிகழ்ச்சியை வண்ணக்கலவையாய் பதிவு செய்து மெகா தொலைக்காட்சியில் ஒளிபரப்போகின்றார்கள். அந்த மெகா தொலைக்காட்சியின் சார்பில் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவருக்கும் எங்கள் நன்றியை, அன்பு வணக்கத்தோடு தெரிவிக்கின்றோம்.